உலகளாவிய மருந்து சந்தையில் பெரும் அதிர்ச்சி அலைகள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மருந்து இறக்குமதிகளுக்கு 200% வரி விதிப்பதாக அச்சுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய மருந்து பங்குகள் இப்போது உறுதியாக கவனத்தை ஈர்த்துள்ளன. புதன்கிழமை கிராண்ட் பார்மா, அரபிந்தோ பார்மா, டாக்டர் ரெட்டிஸ், சைஸ் லைஃப் சயின்சஸ், லோபின், சன் பார்மா மற்றும் சிப்லா போன்ற முக்கிய இந்திய மருந்து நிறுவனங்களை கவனியுங்கள். இந்த கட்டண அச்சுறுத்தல்கள் யதார்த்தமாக மாறினால் அவர்கள் அனைவரும் கடுமையான எதிர்காற்றுகளை எதிர்கொள்ள நேரிடும். அமைச்சரவை கூட்டத்திற்குப் பிறகு பேசிய டிரம்ப், மருந்து பொருட்கள் மீதான வரிகளை மட்டும் அறிவிக்கவில்லை, செம்பு இறக்குமதிக்கும் 50% வரியை முன்மொழிந்தார். ஆனால் மருந்து பொருட்கள் மீதான 200% அச்சுறுத்தல்தான் இந்திய சந்தைகளை உலுக்கியுள்ளது. இது ஏன் முக்கியம்? இந்தியா கிட்டத்தட்ட $9 பில்லியன் மதிப்புள்ள மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. இது அமெரிக்கர்கள் பயன்படுத்தும் அனைத்து பொதுவான மருந்துகளிலும் சுமார் 40% ஆகும். இது இந்தியாவை ஒரு முக்கிய சப்ளையராக ஆக்குகிறது, மேலும் ஒரு முக்கிய இலக்காகவும் ஆக்குகிறது. இந்திய மருந்து நிறுவனங்கள் அமெரிக்க சந்தைக்கு எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பது இங்கே. கிளன் பார்மா 50%, அரபிந்தோ பார்மா 50%, டாக்டர் ரெட்டிஸ் 45%, சைஸ் லைஃப் சயின்சஸ் 45%. கட்டணங்கள் உயர்ந்தால் இந்த நிறுவனங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை, வருவாய் மற்றும் லாபத்தை கடுமையாக பாதிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்திய நிறுவனங்கள் மட்டும் வலியை உணர முடியாது. இறக்குமதிகள் அதிக விலைக்கு மாறினால் அமெரிக்க நுகர்வோரும் அதிக மருந்து விலைகள், நீண்ட காத்திருப்பு நேரங்கள் மற்றும் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். ஏப்ரல் மாதத்தில் மருந்துத்துறை முன்பு இல்லாத அளவுக்கு வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று டிரம்ப் எச்சரித்தார். இப்போது அமெரிக்கா இந்த துறையை ஒரு தனி வகையாக மதிப்பாய்வு செய்து வருவதால் எந்த நேரத்திலும் ஒரு அறிவிப்பு வரலாம். இந்திய மருந்து நிறுவனங்கள் அமெரிக்க ஏற்றுமதியை அதிகமாக நம்பியிருப்பதால் இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கதை. வரி அச்சுறுத்தல்கள் மேலும் அதிகரித்தால் சந்தைகள் கடுமையாக எதிர்வினையாற்றக்கூடும். அரசாங்கம் பதிலளிக்குமா? நிறுவனங்கள் பன்முகப்படுத்துமா? காத்திருங்கள். மூல மணி கண்ட்ரோல்